மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். கிரகணம்னா என்ன? சூரியன், பூமி, நிலா மூணு என்ன ஆகும்? ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் கிரகணமே ஏற்படும். ஓகேங்களா? சரி, ரைட். என்னென்ன கிரகணம் இருக்குது? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ரைட். சூரியன்னா யார்? சூரியன், சன். சன்னுனா இன்னொரு மீனிங் என்ன? SON, சன்னா மகன். மகனேன்னு யார் கூப்பிடுவா? அம்மா அப்பா தான் கூப்பிடுவாங்க. அம்மா. அப்போ அமாவாசை. அமாவாசை அப்போ சூரிய கிரகணம். அப்போ சந்திர கிரகணம் அப்படியே ஆப்போசிட், பௌர்ணமி. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துங்க. சூரியன்னா சன்னு, SUN. SON சன்னுனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? மகன் சொல்லுவோம். மகனேன்னு யார் கூப்பிடுவா? அம்மா கூப்பிடுவாங்க. திரும்ப சொல்கிறேன். அப்போ அமாவாசை. இது நீடிக்கும் நேரம் எவ்வளவு? 8 நிமிடம். இது நீடிக்கும் நேரம் எவ்வளவு? 100 நிமிடம். ஏன்? ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாருங்களேன், லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ சூரிய கிரகணம்னா என்ன? சூரியனை நிலா மறைச்சிரும். அப்போ பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? சூரியன் கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? நிலா சூரியனையும் பூமியை விட என்னது? சின்ன சைஸ். அதனால் ஒரு பெரிய பொருளை சின்ன பொருள் மறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கம்மியான நேரம் தான் ஆகும். ஆனால் சந்திர கிரகணம் பாருங்கள், சூரிய ஒளியை நிலாவுக்கு வர விடாமல் பூமி மறைக்கும். நிலாவோட பூமி என்னது? பெருசு. அப்போ அது எடுத்துக்கூடிய டைம் எப்படி இருக்கும்? 100 நிமிடம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி லாஜிக்காக புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது இது எப்போ நடக்கும்? பகல் நேரம். ஆமாங்க, தெரிஞ்சிட்டு இருந்த சூரியன் கொஞ்ச நேரம் தெரியலனா அது எப்போ நடக்கும்? பகலில் தானே தெரியும். இரவில் தான் சூரியனே தெரியாதே. அப்போ இரவில் எப்படி உங்களுக்கு லாஜிக் இல்லைல்ல? அடுத்தது சந்திர கிரகணம், பௌர்ணமி. பௌர்ணமி எப்போ? இப்போ இருட்டில் தானே தெரியும். அப்போ இரவு நேரம். ஓகேங்களா? இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. சூரிய ஒளி அறிவியலில் நம்ம படிச்சிருப்போம். சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 8 நிமிடம் 20 வினாடின்னு படிச்சிருப்போம். மொத்தம் 500 வினாடி. 8 நிமிடம் 20 வினாடி. அந்த 8 நிமிடம் பாருங்க இங்கே வருது. ஏதோ ஒரு சம் லாஜிக் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? 8 நிமிடம் இந்த 20 வினாடியை சேர்த்துக்கலாம். சூரியன் சூரிய ஒளி பூமியை அடைய. ரைட். குறிப்பு என்னது? ஏன் எல்லா அமாவாசை பௌர்ணமி அப்போ சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பு, நிலவு பூமியை வலம் வரும் பாதையின் கோணம் எல்லாம் நேரம் இல்லைல்ல, சாஞ்சி தானே இருக்குது. பூமியும் சாஞ்சி தான் இருக்குது, நிலாவும் லைட்டாக சாஞ்சி தான் இருக்குது. பாதையின் கோணம் பூமி சூரியனை வலம் வரும் பாதையின் கோணத்தை விட 5 டிகிரி சாய்வாக உள்ளது. ஸோ நோ கிரகணம் ஃபார் ஆல் அமாவாசை பௌர்ணமி. ஓகேங்களா? அப்போ சூரிய கிரகணம்னா சூரியன் இல்லைன்னு அர்த்தமா? சூரியன் அந்த நேரத்துக்கு நமக்கு தெரியலன்னு அர்த்தமா? சூரியன் அந்த நேரத்துக்கு தெரியலன்னு அர்த்தம். பௌர்ணமி இப்போ நிலா இல்லைன்னு அர்த்தமா? கொஞ்ச நேரத்துக்கு நிலாவை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? நிலாவை மறைச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஒரு ட்ரெயின்லேயே ஒருத்தர் போகிறாரு. ட்ரெயினில் போகிற ஒருத்தர் போயிட்டுருக்கு ட்ரெயின். வாழைப்பழத்தை ஜன்னல் வழியாக கீழே போடுறாரு. அவருக்கு வாழைப்பழம் எப்படி விழுவும்? நேராக விழுவுற மாதிரி தெரியும். கிரவுண்டில் நிலத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே பரவளையமாக போகிற மாதிரி தெரியும். எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம ஒருத்தரை பற்றி திங்க் பண்ணுறோம்னா நம்ம பார்க்குற எண்ணத்தில் தான் இருக்குது. அது மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.